ஹலோ எவ்ரிவான். ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி ஃபுல் டே ஒன்லி விளையாட்டு மட்டும்தான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். லன்ச் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரைக்கீரை இருந்துச்சு. அதனால் பருப்பு போட்டு மசியல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருந்தேன். பருப்பு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய அந்த சைடில் வச்சுருக்க அஞ்சரை பெட்டி மிக்ஸி அப்புறமேட்டு இதெல்லாம் துடைச்சிக்கலான்ட்டு. என்னோடய வீட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக எப்பயுமே வின்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தூசி மண் எப்பயுமே கிச்சனுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் டெய்லியுமே சமைக்கும்போது சைடு ஸ்லாப்பு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு துடைச்சிருவேன் கையோட. அதனால் சைட் பை அடுப்பில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் துடைச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. இது நம்ம எடுத்து வச்சுட்டு கீரை மசியல் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு கொஞ்சம். அதனால் அதை ரீஹீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ரசத்தை வச்சுட்டேன் சூடு பண்ணுறதுக்கு. பருப்புக்கு ரெட் சில்லி மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இடித்து வச்சுருக்க பூண்டு, தக்காளி, வரமிளகா, கூடவே கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. இது நல்லா எல்லாம் வணங்கணும், நல்லா வணங்கி வரணும். இதை நம்ம வணக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீரையை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இந்த கீரை ஃபுல்லாக சுருங்கிடும். இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும்
ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற வச்சு இந்த கீரை, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா மசிகிற மாதிரி வந்து மத்து போட்டு மசிச்சுக்கிறேன். நான் பருப்பு வந்து ஆல்ரெடி தனியாக மசிச்சு வச்சுட்டேன், அதனால் இதை தனியாக மசிச்சுக்கிறேன். மசித்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இது கொஞ்சம் தண்ணி சுண்ணதுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்சுருக்க பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நம்ம கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசம்லாம் நல்லா போகிற முடியும் இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதில் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமேட்டு நாம் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லன்ச் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து நானே போட்டு ஊட்டி விட்டுட்டேன். இவங்களுக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கையோட. துணி வந்து அயர்ன் பண்ண கொடுத்துருந்தேன், அந்த துணியெல்லாம் வந்துருச்சு. இனி வந்து அதை போய் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எனக்கு வந்து காலையிலேருந்து மத்தியானம் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இது முடிய இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.